அவன் இல்லாமல் வீட்டிலையே ஒரு ஸ்பான்ச்சியாக ப்ரௌனி செஞ்சிடலாமா? வாங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். 2 எக்கு, 1 கப் நாட்டு சக்கரை, சோடா பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ, 1 டீஸ்பூன் நான் காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த எக்கோட இதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் சேர்க்கணுன்னா ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளேட்டில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நல்ல பட்டரை தடவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்ததை இதில் ஊற்றிக்கங்க. சாக்லேட் வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதை குக்கரில் செய்வாங்க. நான் உங்களுக்கு கடாயிலே செஞ்சு காட்டியிருக்கேன். சாக்லேட் கனாஸ்க்கு நான் டார்க் சாக்லேட் 1 பீஸ் எடுத்திருக்கேன். 2 பீஸ் பட்டர் எடுத்திருக்கேன். அதோட காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், கொக்கோ 1 டீஸ்பூன் நல்லா டபுள் பாயில் மெத்தடில் உருக்கி எடுத்திருக்கேன். வித்தின் 20 மினிட்ஸ் தான். எனக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்தனால சீக்கிரமாகவே பாயில் ஆகிடுச்சு. நான் எதுவுமே சைட்லலாம் கட் பண்ணலை. மேபி பட்டர் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சைட்லாம் கொஞ்சம் உடையாமல் வரும். நான் கட் பண்ணல, பீஸா ரோலிங்கில் தான் ஸ்லைஸ் போடுறேன். சீரியஸ்லி சூப்பராக இருந்தது. இன்னொன்று ஸ்பான்ச்சியாக இருந்தது. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒயிட் சுகர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியே நீங்கள் வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.